அடுத்து நெர்பின் லியோ, எல்லோருக்குமான தலைவர். நெர்பின் லியோ கூப்பிடுறதுக்கு வேண்டி மதிவதனையோட சொன்னாங்க, அரசியல் சட்டத்தையே உருவாக்கினவர் அம்பேத்கர் தான். அப்படி அரசியல் சட்டத்தை உருவாக்கினவரால அந்த சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வர முடியும். அவர்தான் அரசியல் சட்டத்தை எழுதினாரு. ஆனா அது ஒரு திருத்தத்தை கொண்டு வரணும்னு பார்த்தாரு. அது என்ன திருத்தம்னா, பெண்களுக்கு சொத்துரிமை. அந்த மதிவதனை சொன்னாங்க, ஐயா வணக்கம், பெண்களுக்கு சொத்துரிமை ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னா, பெண்கள் நகை தான் அவங்க போட்டுக்கணுமே தவிர அவங்க வீடு நிலம் அதெல்லாம் இருக்கக்கூடாது. இருந்தா அவங்க இஷ்டப்பட்ட பையனை கல்யாணம் பண்ணிக்குவாங்க, நமக்கு அடிமையா இருக்க மாட்டாங்கன்னு நீண்ட காலமா பெண்களுக்கு இந்த நகை ஆசையை உண்டாக்கி எப்போ வேணாலும் அதை பிடிக்கலாம். வீடுனா பிடுங்க முடியாது, நிலம்னா பிடுங்க முடியாது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் பெண்களுக்கு சொத்துரிமை கொண்டு வரணும்னு அரசியல் சட்டத்தையே எழுதின அந்த மாமனிதர் ஒரு திருத்தத்தை கொண்டு வர முடியாத போனோடனே போனாவும் மதியம் மந்திரி பதவி தூக்கி எறிஞ்சிட்டு விட்டார். இன்னைக்கெல்லாம் சாதாரணமாக யாரும் ஒரு மந்திரி பதவி தூக்கி எறிய மாட்டாங்க. அப்படிப்பட்ட மகத்தான தலைவர் நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கிறார். அவரை நாம் நெஞ்சார அப்படிப்பட்ட தலைவருக்கு தேவை. ஒழுங்குதான் முக்கியம், பதவி முக்கியம் இல்லை அப்படின்னு தூக்கி எறியக்கூடிய அம்பேத்கர்கள் உருவாக வேண்டும். அடுத்தது எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற தலைப்பில் நெர்பின் லியோ அவர்கள் பேச இருக்கிறார்.